இந்த கர்ப்போட்டம் என்றால் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க அஸ்ட்ரானமிக்கலி, அதாவது வானவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது, தியரிட்டிக்கலா பார்க்கும் பொழுது, இந்த கர்ப்போட்டம் என்பது எந்த காலம் சொல்லி பார்த்தோம்னா, இந்த சூரியனானவர் இந்த மாதம் முழுக்க தனுர் ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த சூரியன் தனுர் ராசியிலே வரக்கூடிய அந்த பூராடம் நட்சத்திரத்தை கடக்கின்ற காலம்தான் கர்ப்போட்ட காலம்னு சொல்றார். இந்த கர்ப்போட்டம் என்பது தமிழன் கண்டுபிடித்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டு வானவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயம். சார், முதல்ல இந்த கர்ப்போட்டம்ங்கிற வார்த்தை என்ன? கர்ப்பம்னா நம்ம குழந்தைய தானே சொல்லுவோம். குழந்தை தான் கர்ப்பம் தரிக்கிறதுன்னு சொல்லுவோம் தானே. அது போய் ஓடுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த வார்த்தை எப்படி உருவானதுன்னு சொன்னா, கரு மேகங்களினுடைய ஓட்டம் அப்படிங்கிறது தான் திரிஞ்சு கர்ப்போட்டம் ஆயிடுச்சு. கார் மேகம் அப்படிங்கிறத பார்த்திருக்கலாம். இந்த கடந்த 15 நாட்களாகவே நம்ம பார்த்திருந்தோம்னா, இந்த மேகங்கள் அனைத்தும் தெற்கு திசையை நோக்கி அப்படியே வேகமா ஓடிட்டு இருக்கும். அந்த கார் மேகம்னு சொல்றோம் இல்லையா, அந்த கார் மேகமானது ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்கும் அந்த தெற்கு திசையை நோக்கி. அப்படியே அது எங்க இப்படி ஓடுது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருந்திருக்கலாம். மேல நோக்கி பார்த்தோம்னாலே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது போக இந்த காலம் முழுக்கவே பார்த்தோம்னா அப்படியே ஒரு பூ தூறல் மாதிரி தூவின்னு இருக்கும். ஒரு பூவானம், அதாவது பூ மாதிரி அப்படியே லேசா ஒரு தூறல்ங்கிறது இருக்கும். ஒரு கடுமையான மழையாக இல்லாமல் லேசான ஒரு தூறல் மட்டும் இருந்திருக்கும். இப்படி ஒரு லேசான தூறல், ஒரு பூ மாதிரி ஒரு மழை பெஞ்சின்னு இருக்குன்னு சொன்னா, அடுத்த வருடம் அந்த பருவ காலத்திலே நல்ல மழை என்பது அந்த ஊரிலே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த கர்ப்போட்ட காலம் என்பதனை பஞ்சாங்கத்துல எதற்கு கர்ப்போட்ட ஆரம்பம், கர்ப்போட்ட முடிவு அப்படிங்கிறத கொடுத்திருக்கான்னு சொன்னா, இந்த காலம் என்பது வானவியல் ரீதியாக அடுத்த வருடத்தினுடைய மழை குறியீட்டு அளவாகவே பார்க்கப்படுகிறது. அதற்காகத்தான் அதற்கு இத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள்.